யார் இடத்துல தரேன்னு சொல்லி வாங்கி தராமல் வச்சுருக்கீங்களா? கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி தராமல் வச்சுருக்கீங்களா? இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது வேலை செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் கூலி கொடுக்காமல் வச்சுருக்கிறீங்களா? இன்னைக்கோ நேத்தோ என்னைக்கோ ஏதோ இதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது விஷயங்கள் என்ன அப்படின்னா வாசிக்கலாம். லேவியராகமம் 19:15. எதில் நாம் அநியாயம் செய்யக்கூடாது? நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். அடுத்தது எதில் அநியாயம் செய்யக்கூடாது? நியாயம் விசாரிக்கிறோம் இல்லையா? என்னது நியாயம் விசாரிக்கிறோம். ஒரு நியாயத்தை போய் ஒருத்தர் நம்ம விசாரிக்கிறோம். இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா நியாயாதிபதிகளுக்கு அந்த நாட்களிலே சொல்லப்பட்ட ஒரு பிரமாணம். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை யார் நடத்தி வந்தது? நியாயாதிபதிகள் நடத்தி வந்தாங்க. நியாயாதிபதிகள் தான் நியாயம் தீர்த்தாங்க. சவுலின் காலம் வரைக்கும், சவுல் ராஜாவாகிய காலம் வரைக்கும் தீர்க்கதரிசிகள் தான் நியாயம் தீர்த்தாங்க. அவங்கள நியாயம் விசாரித்தாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதிகள் தான் அவர்களை நியாயம் விசாரித்தாங்க. ஆகவே இந்த நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. சின்னவங்க பெரியவங்கன்ற அநியாயம் பண்ணக்கூடாது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்ற அநியாயம் பண்ணக்கூடாது. எனக்கு இவங்க வேண்டியவங்க அவங்க வேண்டாதவங்க அப்படின்ற அநியாயம் பண்ணக்கூடாது. நியாய விசாரணையில் நியாயத்தில் நீங்கள் ஒருத்தவங்க 2 பேர் 2 தரப்பு நிற்கிறாங்கன்னா அதில் நீங்கள் என்ன செய்யணும்? கரெக்டாக நியாயம் சொல்லணும். அல்லேலூயா. உங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக நியாயம் சொல்லணும். கர்த்தருக்கு ஏற்றபடி சரியான விதத்தில் நீங்கள் நியாயம் தீர்க்கணும். நமக்கு இவங்க சாதகமானவங்க, இவங்க நமக்கு வேண்டியவங்க, இவங்க நமக்கு முக்கியமானவங்க என்று சொல்லி பட்சபாதத்தோடு என்ன பண்ணக்கூடாது? நியாயம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. மாமியாராக இருக்கிறவங்க எப்படி நியாயம் சொல்லணும்? மகனும் பார்க்கக்கூடாது, மருமகனும் பார்க்கக்கூடாது. அதில் சரியாக நிற்கணும். அதை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என் மகன் தான் எனக்கு ஒஸ்தி, என் மகன் தான் எனக்கு முக்கியம், என் மகன் தான் அப்படின்னு சொல்லி மகனுக்கே என்ன பண்ணக்கூடாது? சப்போர்ட் பண்ணக்கூடாது. என்னுடைய மகள் தான், என் மகள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி மகளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில், நியாயம் பண்ணுகிற விஷயத்தில், நியாயமான காரியத்தில் நியாயமாக இருக்கணும். அதில் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. மகள் பக்கமாகவே பேசுறது அது அநியாயம். மகன் பக்கமாகவே பேசுறது அது அநியாயம். குடும்ப விஷயத்தில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து நீங்கள் நியாய விசாரணையில் எப்படி இருக்கணும்? நியாயம் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற நியாயம் கரெக்டாக இருக்கணும். அப்படி நியாயம் சொல்ல முடியல ஒதுங்கிடணும். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு என்ன பண்ணிடணும்? ஒதுங்கணும். ஒரு பட்சத்தில் சார்ந்து ஒருத்தருக்காக என்ன பண்ணக்கூடாது? சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி விஷயத்தில் நீங்கள் 2 பேர் விஷயத்தில் சரியாக அவங்கள நியாயம் தீர்க்கணும். சரியாக அதில் கவனமாக அதில் அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. அதில் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? அநியாயம் பண்ணக்கூடாது. அப்படி அநியாயம் பண்ணிங்கன்னா அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடும். அதில் நீங்கள் அநியாயம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? குடும்பம் 2ஆக போயிடும். அந்த அநியாயம் மறுபடியும் இந்த அநியாயம் பண்ணது இல்லாமல் இன்னொரு அநியாயத்தை நம்ம சேர்த்து தலையில் கட்டிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் குடும்ப விஷயத்தில் கூட நீங்கள் என்னவா இருக்கக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. அதில் நீங்கள் நியாயம் சொல்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருதுன்னா அதில் நீங்கள் சரியாக நியாயம் சொல்லுங்க. அல்லேலூயா. இது நியாயாதிபதிகளுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள். அப்போ நியாயாதிபதிகள்கிட்ட நிறைய பிரச்சனைகள், நிறைய பஞ்சாயத்து, நிறைய வழக்குகள் வரும். அந்த நிறைய வழக்குகள் வரும்போது நியாயாதிபதிகளுக்கு கர்த்தர் சொல்லி தருகிற ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த நியாய விசாரணையில் என்ன செய்யாதீங்க? அநியாயம் செய்யாதீங்க. ஏன் அநியாயம் செய்யாதீங்கன்னா, இவங்களாம் நமக்கு வேண்டியவங்க, இவங்களாம் நமக்கு வேண்டாதவங்க, இவங்களாம் நமக்கு முக்கியமானவங்க, இவர்கள்லாம் நமக்கு முக்கியம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி பட்சபாதத்தோடு என்ன செய்யாதீங்க? நியாயம் தீர்க்காதீங்க. அதில் நீங்கள் நியாயம் விசாரிக்கிறீங்கன்னா அதில் என்ன இருக்கணும்? சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:21 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:21. முகதாட்சணியம் நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறார். முகதாட்சணியம் பண்ணுகிறவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். வாசிங்க 28:21. முகதாட்சணியம் நல்லதல்ல. முகதாட்சணியம் நல்லதல்ல. முகதாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக கூட என்ன செய்வான்? அநியாயம் செய்வான். அல்லேலூயா. முகதாட்சணியம் பண்ணக்கூடாது. இந்த நியாய விசாரணையில் என்ன செய்யக்கூடாதான்? முகதாட்சணியம் பார்க்கக்கூடாது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, அறிஞ்சவங்க அறியாதவங்க என்று சொல்லி அதில் முகதாட்சணியம் பார்த்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? நியாயம் தீர்க்கணும். சரியாக நியாயம் தீர்க்கணும். சரியாக நியாயம் சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதிலேருந்து என்ன பண்ணிடணும்? விலகி விட வேண்டும். அல்லேலூயா. சாமுவேல் ஒரு நியாயாதிபதியாக இருந்தார். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார்.
அதே சமயத்தில் அவர் என்னவா இருந்தார்? ஏலிக்கு பிறகு ஒரு நியாயாதிபதியாக இருந்தார். அப்போ அந்த நியாயாதிபதியாக இருக்கும்போது அவர் கடைசி காலத்தில் இந்த ஜனங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ராஜாவை ஏற்படுத்திட்டு அவர் சொன்னார், ராஜாவை கொண்டாந்து முன்னாடி நிற்க வச்சுட்டாரு. ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அப்போ சாமுவேல் ஜனங்களை பார்த்து கேட்குறாரு, இதோ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா உங்க முன்னாடி நிற்கிறாரு, நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து உங்கள் முன்னாடி நான் வளர்றேன். எப்போலேருந்து? சின்ன குழந்தையிலேருந்து உங்கள் முன்னாடி நான் வளர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நான் வளர்ந்து தீர்க்கதரிசியாக மாறி உங்களை நியாயம் விசாரித்து கொண்டு வருகிறேன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று. யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் இப்போ சொல்லுங்கள், அதை நான் திரும்ப கொடுத்துட்றேன். யாருடைய கழுதையாவது, யாருடைய எருதையாவது, யாருக்காவது நான் அநியாயம் செய்தது உண்டானால் அது எனக்கு முன்னாடி ஒரு கர்த்தருக்கு முன்பாக ராஜாவுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, என்னை குறித்து சாட்சி சொல்லுங்க அப்படின்றார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு வேணும். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 12:3-4. 1 சாமுவேல் 12:3-4. இருக்கிறேன், கர்த்தரின் சந்ததியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண் சாடையா இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதை நான் உங்களுக்கு திரும்ப என்ன பண்றேன்? கொடுப்பேன். சகே என்ன சொன்னா? நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளைத்தனையா நான் திரும்ப கொடுத்துறேன். சாமுவேல் என்ன சொல்றாரு? நான் யாருக்காவது நான் அநியாயம் செய்திருந்தால் அதை சொல்லுங்க, அதை நான் என்ன பண்ணிடுறேன்? திரும்ப கொடுத்துட்றேன். யாருக்காவது நான் யாரு பக்கமாவது கண் சாடையா இருந்தேனா, இந்த நியாயம் தீர்க்கிற விஷயத்தில் நான் ஏதாவது நான் வந்து ஒரு பட்சமாக நான் விசாரித்தேனா, ஒரு பட்சமாக நான் பேசணும்னா அதை சொல்லுங்க, இப்போ எனக்கு சொல்லுங்க. எல்லாரும் முன்னாடி கேட்குறாரு. அல்லேலூயா. இதான் சாட்சி. என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் அப்படின்றார். இன்னைக்கு சில பேர் நம்ம செத்தவங்க வீட்டில் போய் சாட்சி சொல்லுவோம். இவர் அப்படி வாழ்ந்தார், இவர் அப்படியெல்லாம் இருந்தார், போனார், பூரா பொய் சாட்சி. அல்லேலூயா. வர ஊழியக்காரங்களுக்கும் தெரியும் அவங்க சொல்கிறது பொய்ன்னு, அவங்களுக்கும் தெரியும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் தெரியும். அந்த ஆள் அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு. நீங்கள் சொல்கிற சாட்சி மாதிரிலாம் இவர் ஒன்றும் அப்படி வாழலைன்றது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் தெரியும், அங்கே வந்திருக்கிறவங்களுக்கும் தெரியும். சும்மா அந்த நேரத்தில் வந்து சொந்த பந்தங்களை என்ன பண்ணுறது, கொஞ்சம் திருப்திப்படுத்துறதுக்காக சில சாட்சிகளை சொல்லி இவரை போல இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாட்சியை சொல்ல தெரியாமல் சொல்லி இவரை போல வாழணுவாங்க. அவர் செய்த நல்ல விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டாங்க சாட்சியா, அவரை போல சாட்சியாக வாழணுன்றாங்க. அவரை போல வாழணுன்னா அவர் ஏகப்பட்ட அநியாயம் பண்ணி வச்சிருப்பார், அதெல்லாம் செய்யணுமா? இது கிறிஸ்துவ அடக்க ஆராதனையில் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் அவங்களுக்காக சாட்சி கொடுக்குற வழக்கங்கள் உண்டு. அப்போ என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, சாட்சி கொடுத்து பேசுவாங்க. அல்லேலூயா. அது இல்லை சாட்சி. பவுல் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் ஒரு அநியாயத்தை நான் பார்க்கல, ஆனால் அதனால நான் என்னவா இல்லை, நீதிமான் கிடையாது. என்னை நீதிமான் ஆக்குகிறவர் யாரு? கர்த்தர். அப்போ நம்மை நீதிமான் ஆக்குகிறது யாரு? கர்த்தர். அது ஒரு பக்கம், அது பரலோகத்தில் அது கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆனால் பூமியில் பொறுத்த வரைக்கும் இவர் சாமுவேல் என்ன செய்கிறாரு, முகத்துக்கு நேராக நின்று ஜனங்களை கூப்பிட்டு வச்சு, அவர் யாரெல்லாம் இது வரைக்கும் நியாயம் விசாரித்து வந்தாரோ அந்த ஜனங்களை எல்லாரையும் நிற்க வச்சு, அவர் அபிஷேகம் பண்ணின ராஜாவை நிற்க வச்சு, என்னை குறித்து இப்போ நீங்கள் சொல்லுங்க அப்படின்னாரு. இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொன்னார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ இதுதான் அவர் சொல்றாரு. இங்கே சாமுவேலை தான் கேட்குறாரு, நேருக்கு நேராக பேசுறாரு. சாட்சி சொல்லுங்க, நான் யாரிடத்திலாவது நான் அநியாயமா செய்திருக்கிறேன்னா, அநியாயமா வாங்கியிருக்கிறேன்னா, கழுதையோ எருதையோ இடுக்கன் செய்திருக்கேனோ, கண் சாடையாக இருந்தனோ, ஆடு மாடுகளை நான் வாங்கியிருக்கேன்னா, இல்லை லஞ்சம் பரிதானம் வாங்கிக்கிட்டு நான் வந்து நியாயம் இருக்கிறேன்னா சொல்லுங்க, அதை நான் இப்போ நான் திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்போ நியாயம் இருக்கிற விஷயத்தில் என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. யாருக்கோ நீங்கள் நியாயம் சொல்ல போகிறீங்கன்னு வச்சுங்களேன், யாரோ ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் நியாயம் சொல்ல போகிறீங்க, அதில் நீங்கள் சரியாக நியாயம் சொல்லுங்கள். உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்குள்ளவே, உங்கள் உறவினர்களுக்குள்ளே, உங்கள் தெருக்களுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வாங்க,
நீங்கள் வந்து பேசுங்க, நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படி சொல்லி உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் எப்படி நியாயம் பேசணும்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ரெண்டாவது தரப்பு உங்ககிட்ட வந்திருக்காது. முதல்ல ஒரு தரப்பு உங்ககிட்ட நியாயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அந்த நியாயத்தை கேட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அப்போ இதுதான் உண்மை போலதுன்னு நம்பிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், வழக்கில் முந்தி பேசுகிறவன் முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான்னு நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்கிறது. ஒருத்தவங்க முதல்ல எடுத்த உடனே அப்படியே தன்னுடைய நீதியெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவன் நீதிமான் போல காணப்படுவானோ. அவனுக்கு அடுத்தது அவனுடைய எதிராளி வரான் பாரு, அவன் வந்து தான் இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்றது அவன் வந்து தான் சொல்ல முடியும். இவனையும் ரெண்டு பேரும் வச்சு பேசினா தான் எது உண்மைன்றது தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே தான் எல்லா விஷயத்திலும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை யாராவது நியாயம் சொல்ல கூப்பிட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா என்ன பண்ணுங்கள்? கரெக்டாக நியாயம் சொல்லிட்டு வந்துடுங்க. தெரியாத விஷயத்தில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய் என்ன பண்ணிடாதீங்க, நோக்கம் நுழைஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில், நியாயம் சொல்கிற காரியத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? முகதாட்சணியம் பார்க்கக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் என்ன சொல்கிறார் பாரு, பிரசங்கி 3:16, நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநீதி இருந்தது, நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது என்று சொல்லுகிறார். பிரசங்கி 3:16. பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. நியாயஸ்தலத்தில் என்ன இல்லை? நியாயஸ்தலத்தில் என்ன இருக்கணும்? நியாயம் இருக்கணும். நீதி ஸ்தலத்தில் நீதி இருக்கணும். இப்போ நியாயஸ்தலத்தில் நியாயமும் இல்லை, நீதி ஸ்தலத்தில் நீதியும் இல்லை. இப்போ நியாயம் தேடி தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க, நீதி தேடி தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கெல்லாம் இதெல்லாம் இருக்கா? உங்களுக்கே தெரியுது இல்லையா? நீதி தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, கோர்ட்டு கேஸுன்னு போகிறாங்க, எங்கெங்கே போகிறாங்க, அரசாங்கத்தை தேடி போகிறாங்க, சட்டத்தை தேடி போகிறாங்க. அங்கெல்லாம் நீதி இருக்குதா? வக்கீலை தேடி போகிறாங்க. இப்படி அரசாங்க அங்கே நீதி ஸ்தலத்தை தேடி நீதியை தேடி போகிறாங்க. அங்கே கூட இப்போ என்னவா இல்லை? நீதி ஸ்தலம் இருக்கிறது, ஆனால் அங்கே என்ன இல்லை? நீதி இல்லை. நியாயஸ்தலம் இருக்கிறது, அங்கே என்ன இல்லை? நியாயம் இல்லை. அல்லேலூயா. இவங்க கிட்ட கொஞ்சம் பரிதானம் வாங்கிக்கிறாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பரிதானம் வாங்கிக்கிறாங்க. ஒரு பட்சமாக அவங்க செயல்பட்டு இன்றைக்கி நீதி தீர்க்கிற ஸ்தலத்தெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் இந்த உலகத்தில் நீதி நியாயம் இதெல்லாம் என்ன செய்ய முடியல, பார்க்கறது ரொம்ப அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆண்டவர் என்ன சொல்றார் பாரு, யோபு 34:12. யோபு 34:12. தேவன் நம்முடைய ஆண்டவர் இருக்கார்ல, தேவன் என்ன செய்யல? அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. நம்முடைய ஆண்டவர் நீதி என்ன செய்யல? புரட்டலை, அநியாயம் செய்யலை. அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளும் நீதி என்ன செய்யக்கூடாது? புரட்டக்கூடாது. ஒருவேளை நீதியை இப்போ புரட்டி இருக்கிறோமா, அதுக்கு இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். என்றைக்காவது நம்ம அநியாயமாக நியாயம் இருக்கிறோமா, அதுக்கு ஆண்டவர்கிட்ட மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நான் இவங்க விஷயத்தில் நான் அநியாயம் பண்ணியிருக்கிறேன், நான் அவங்க விஷயத்தில் நான் வந்து அநீதி செலுத்திருக்கிறேன், அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு மன்னிப்பு கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நீ இல்லைனா நீ எதை விதைக்கிறியோ, இங்கே நீ அநியாயம் பண்ணிவிட்டு நீ வேறு இடத்துக்கு நீதி தேடிட்டு போனால் அங்கே உனக்கு நீதி கிடைக்காது. அதை நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயத்தில், குடும்ப விஷயத்தில், மற்ற காரியத்தில் நம்ம அநியாயம் பண்ணிவிட்டு நமக்குன்னு ஒரு நீதி தேவைப்படும் போது நம்ம இன்னொரு இடத்துல நீதி தேடிட்டு போகும்போது அங்கேயும் நமக்கு என்ன கிடைக்காது? நீதி கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ நம்ம நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளும் என்ன செய்யணும்? நீதி செய்ய வேண்டும். அல்லேலூயா. சரி, ஆகையினால நியாய விசாரணை காரியத்தில், நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் பண்ணக்கூடாது. முதலாவது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில், அளக்கிற விஷயத்தில், வரி வாங்குகிற விஷயத்தில், சம்பாதிக்கிற விஷயத்தில் அநியாயம் செய்யக்கூடாது. ரெண்டாவது நீதி நியாயத்தில் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. மூன்றாவது காரியத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம்.